ஆயிடுச்சு, நம்ம போனோம். பிங்கி, இன்னைக்கு யாரோட பர்த்டேன்னு உனக்கு தெரியும்ல, நாளைக்கு யாரோட பர்த்டே வரப்போடுன்னு உனக்கு தெரியும்ல, அவளுக்கு நம்ம எல்லாமே பண்ணணும்டி. யாரோட பர்த்டே? ஓ ஆமாம்ல, நாளைக்கு ஒரு பர்த்டேல. ஆமாண்டி. எல்லா திங்ஸுமே வேலை நம்ம ப்ரிப்பேர் வேறு பண்ணணுமேடி. ஒன்று 2 hours தான் இருக்குது. ஆமாண்டி, ஒன்று 2 hours தான் இருக்குது. அவன் வரதுக்குள்ளே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்குமே தெரியும்ல. நான் எல்லாருக்குமே போய் சொல்லிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம போய் ஃபஸ்ட்டு எல்லாமே டெக்கரேட்லாம் பண்ணணும்டி. சரி ஓகேடி. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இரு. நான் 11 மணிக்கா கரெக்டாக வந்துடுவேன் என்னோட கடையெல்லாம் சாட்டிட்டு. 11 மணிக்கு வரைக்கும் கஸ்டமர் வருவாங்க. சரி ஓகேடி, நான் கேக்கெல்லாம் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகேயா? இன்னும் 45 minutesல உடனே சொல்லிக்கிறாங்க. 45 minutes இல்லைன்னா 1 hour எப்போ வரேன்னு தெரியல. ஓகே. இன்னைக்கு வேற அனுவோட பர்த்டே. சரி ஓகே, போய் பேசுவோம். இன்னைக்கு அனுவோட பர்த்டே தெரியும்ல, அவளுக்கு வேற சர்ப்ரைஸே பண்ணணும் இன்னைக்கு 12 மணிக்கு கரெக்ட். ஆமாண்டா, நாங்கள் இப்போதான் அதை பற்றி பேசிடுறோம். நான் கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ கேக் வந்தால் மட்டும் சொல்லு. நான் கேக் அங்கே வந்துட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு ஃபோன் பண்ண. சரி ஓகே, நான் போய் எல்லா திங்ஸுமே எல்லாம் எடுத்து பாக்குறேன். திங்ஸ் இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டேன். சரி ஓகேடி, அப்போ நீங்க போங்கடி, போய் டக்குன்னு எல்லாமே பாரு. சரி ஓகே, நம்ம போய் டக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஜாக்லின் வா, நம்ம எல்லாமே செட்டப்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போய் நடுவில் வைப்போம். இது மேலே நம்ம கேக்லாம் வைக்கலாம். ஓகேயா? ஓகேம்மா, டக்குன்னு முடிச்சிட்டிங்களா சொல்லுங்க. நான் அவளை ட்ரெஸ்லாம் மாட்டி புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வெளியே வர சொல்கிறேன். சரி ஓகே ஆண்டி, நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோன்னா உங்ககிட்ட சொல்கிறோம். சரி ஓகேம்மா. ஓகே. நான் எல்லாமே பண்ணிட்டேன்டி. வேற என்னமோ மிஸ் ஆகுது. லூசி, இது கூட மாதிரி தெரியாது. ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ற? சேர் மிஸ் ஆகுது. சேர் வச்சதானே அனுவால உட்கார முடியும். தள்ளிப்போ, நான் போய் சேர் வைக்கிறேன். ஆமால, நீ வைக்காத, நானே போய் வைக்கிறேன். சேர் எடுத்து இங்கே வச்சாச்சு. ஓகே, இதோ கரெக்டு. இன்னும் டக்குன்னு எல்லாருமே விடட்டும். ஓகே, நான் எல்லாமே பண்ணியாச்சு. இன்னைக்கு யாரோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியும்? யாரோட பர்த்டே இன்னைக்கு? உங்களோட பர்த்டேயா இல்லனா ஜாக்லின் அக்காவோட பர்த்டேயா? அச்சோ, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான அனுக்கு தான் பர்த்டே. அனுவா, டன்சிகா, இன்னைக்கு அனுவோட பர்த்டே. வா நம்ம அதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? எங்களுக்குலாம் இது தெரியவே தெரியாது. அம்மா, நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா வரணும். ஒன்னா வந்து எல்லாமே பண்ணலாம். சரி ஓகேடி, எல்லாமே பண்ணியாச்சுல. வேற கேக் வேற வந்துச்சுனான்னு தெரியல. நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அவனுக்கு. போய் கேக் வந்துச்சான்னு ஜாக்லின் ஃபோன் பண்றா. ஹலோ ஜாக்லின், கேக் வந்துச்சான்னு பார்க்கணுமா? வெளியே இருக்கிற நான் போய் பார்க்குறேன். அனு பர்த்டேக்கு காண்டி எல்லாமே பண்ணிட்டீங்களே. வேற ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். உங்க டைம் எவ்வளோ ஆகுற அலஸ்? லிசா எல்லாம் ஆகுது. இப்போ டைம் வேற 11 ஆயிடுச்சு. எங்க கேக்லாம் காணோம். கேக் வந்து டேவிட் எடுத்துட்டு வரான்னு சொன்னான். அதோ எல்லாமே பண்ணிட்டோம். டேவிட்டே வந்துட்டான், கேக் எடுத்துட்டு வந்து பாரு. எம்மாடி, ஜாக்லின் என்னடி இது கேக்கு இம்மா பெருசா வாங்கி வச்சுக்கிற? மேல என்ன கொடை வேற எடுக்குது. நான் நடக்கிறக்குள்ளேயும் மூச்சு வாங்கிச்சுடி. இவ்வளோ பெரிய கேக்கு என்ன அணுலாம் போட்டு சூப்பரா இருக்குது கேக்கு. வேற லெவல்ல இருக்குது. இன்னைக்கு சூப்பரா நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது அனுவர் பர்த்டே. அணுலாம் போட்டுட்டு எல்லோ கலர் கிரீம்ல எல்லாம் போட்டுட்டு சூப்பரா அடிக்குது. இந்த கொடையெல்லாம் மேல இந்த கொடைனாலே ரொம்ப வீட்டா அடிக்குது. என்னால தூக்கவே முடியல. சரி ஓகேடா, நம்மளாம் பேசுவானா? நம்ம வா, டக்குன்னுலாம் வேலை எல்லாம் செய்வோம். ஓகே, எல்லாருமே பண்ணியாச்சுல. அடுத்து நம்ம வேற என்னெல்லாம் பண்ணணும்? அதுதாண்டா நம்ம முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டோன்னா நம்மளை எல்லாமே முடிச்சிச்சு. அடுத்து அணு வந்தா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அணு வந்தால் மட்டும் போடும். நம்ம எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இனிமேட்டு வேலை தான். எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நம்ம போவோம். சரி ஓகே, எல்லா வேலையுமே முடிச்சாச்சுல. ஆமாம், இந்த கேக்கோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீ கேக்கை போய் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறேன். 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஆண்டி எப்போ வருவாங்க? என்னம்மா எல்லாமே பண்ணிட்டீங்களே? நான் போய் அண்ணுவை கூட்டிகிட்டு வருவோம். ஆண்டி, நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் ஆண்டி. நீங்கள் போய் அண்ணுவை கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் எல்லா செட்டப்புமே பண்ணிட்டோம். அடுத்து அண்ணு வந்து நாங்கள் அண்ணு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒன்றா வர சொல்கிறோம். சரி ஓகேம்மா, அப்போ நான் அண்ணு எல்லாம் கூட்டிகிட்டு வரேன். அம்மா, எல்லாமே பண்ணிட்டீங்களா? ஆண்டி எல்லாமே பண்ணிட்டேன் ஆண்டி, ஒன்று கூட இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. சரி ஓகேம்மா, நான் போகிறேன். அண்ணு வேறு ட்ரெஸ் எழுப்பி இந்த 12 மணி வேறு ஆயிடுச்சு. அச்சோ, டைம் வேறு 12 ஆயிடுச்சு. அம்மா, கேக் எங்கம்மா? ஆண்டி கேக்கெல்லாம் நான் வாங்கிட்டேன். நல்ல வேலை 12 மணி ஆயிடுச்சுன்னு நான் படட்டிட்டேன். நான் போய் அண்ணுவை கூட்டிகிட்டு வரேன். ஜாலி இன்னைக்கு அணுவோட வேடி. ஆமாக்கா, இன்னைக்கு அணுவோட வேடி எனக்கு ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம் ஆல்வின்,
அக்கா இன்னைக்கு அனு அக்கா நம்மளுக்கு சூப்பரா கேக்லாம் தருவாங்களே. ஜாக்லின் அக்கா தான் கேக் சூப்பரா வாங்குவாங்களே. ஆமா ஆமா, இன்னைக்கு கேக் சூப்பரா சாப்பிடலாம் நம்ம. ஓகேக்கா, இன்னைக்கு நைட்டு நம்ம ஜாலியா கேக்கோ ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு ஜாலியா இன்னைக்கு தூங்க போறேன். இன்னைக்கு டேவே ஜாலியா இருக்க போறேன். ஆண்டி அனு ஒரு அம்மாவை கூப்பிடுங்க. இயற்கை எங்களை கூப்பிட்டு இருந்தீங்க நீங்க. இன்னும் வாவ், என்ன இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனையா? அட என்னம்மா நீ, உன்னோட பொண்ணு அனுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ அதான் ஆமாம்ல, 12 மணி இல்லை. நானே என் பொண்ணை மறந்து போயிட்டேனே. நானும் வெளிநாட்டிலே இருக்கிறேன்னு அப்படியே மைண்ட் செட்லேயே இருந்தனால என்னோட பொண்ணை நான் மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி ஆச்சு என் பொண்ணு, நானே இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேனே. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த பர்த்டே எனக்கு கூட நான் ஒழுங்காக மெமரைஸே பண்ண முடியல. அதான் 12 மணிக்கு எழுப்புறீங்கன்னு பார்த்தா அன்னொரு பர்த்டே. இருந்தாலும் நான் ஒவ்வொரு ஒர்க்கும் இருக்கிறதுனால எனக்கு மறந்தே போயிட்டே இருக்கு. பரவாயில்லம்மா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? விடு, அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு அப்படின்னா ஒரு பையன் இல்லாதனால அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, ஹஸ்பண்ட் வேற ஓடிட்டு போயிட்டாரு எங்களை விட்டுட்டு. அப்படிதாம்மா, அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம்ல. ஏன் உன்னோட பொண்ணு ஒரு சண்டை சண்டை நீ பாரு. அதுதான், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரி ஓகேக்கா, அனுவை நீங்க கூட்டிட்டு வாங்க. நான் இங்க நடுவில் நிக்கிறேன். ஏன்னா நான் தானே அவளை கஷ்டப்பட்டு பெற்றேன். உண்மைதானே? வாவ், எனக்கு கண்டிப்பா எல்லாம் பண்ணீங்களா?